சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே பிடிச்சிது. அதுவும் தலையை வந்து 2 இயர்ஸ் அப்புறம் பார்க்குறோம் ஸ்க்ரீனில். ஸோ அதுவே பெரிய ஹாப்பினஸ் தான். லைட்டாக கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் தலையை பார்க்கறதால வந்திருக்கோம். ஸோ அதனால் சூப்பராக பிடிச்சிது. செகண்ட் ஹாஃப் தான், கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிது. எங்கள் எப்பவுமே எந்த தலையும் பிடிக்கும். ஆக்சுவலி அந்த பாட்டுலலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த க்ளீன் ஷேவ் லுக்லலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆஸ் அ ஃபேன்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் மூவியை. நல்லா இருந்துச்சு. 3 சாங்ஸ் இருந்துச்சு. 2 சாங்குமே நல்லா வைப் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் 1 லவ் சாங்குமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ அவங்க காம்பினேஷன் நம்மளே பார்த்துருக்கோம் நிறைய மூவியில். மங்காத்தாக்கு அப்புறம் திருப்பி பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மங்காத்தா என்ன இருந்தாலும் அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதே தான் மங்காத்தால இருக்க மாதிரியே தான். ஸோ 3 பேர் இருந்தாங்க, அதே மாதிரி வந்துருச்சு அந்த காம்போ. ஸோ நல்லா இருந்துச்சு. எஸ், ஒர்த் தான் வாட்சிங். இந்த படம் சூப்பராக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் ஆனது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. படம் மூவி செம்மையாக இருந்தது. படம் அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. செம்மையாக இருந்தது. நான் ஷேவிங் பண்ணி ஆமாம், நாங்கள் விஜய் ஃபேனு. ஆனால் நாங்கள் தலை மூவிக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்தது. செம்மையாக இருந்தது. நான் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக வைப் இருந்தது. தலை ஃபேன் எல்லாமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு செம்மையாக இருந்தது. இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்கள். தலை படம் எப்படி இருக்கும்? மரண மாசாக தான் இருக்கும். உண்மையிலே படம் சூப்பராக இருந்தது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா தலை அப்படின்னு சொன்னாலே எல்லாரோட மைண்டுக்கும் ஃபிக்ஸ் ஆகிற விஷயம் மாசான டைலாக்கு, மாசான ஆக்ஷன் சீன்ஸு, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு படம் ஹிட் அடிக்குதுன்னா அது விடாமுயற்சியாக மட்டும்தான் இருக்கும். மகிழ் திருமேனை உண்மையிலே பாராட்டணும். ஃபஸ்ட் ஹாப்லலாம் எனக்கு அவர் மேலே செம்ம கோவம் வந்தது. ஏன்னா எங்கள் அஜித் சார் அடி வாங்க விட்டுகிட்டே வேடிக்கை பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளோ அடி வாங்க விட்டார். அந்த டைம்லலாம் எனக்கு கோவம், யாரா டேரக்டர் ஏன்டா இந்த அளவுக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் செகண்ட் ஹாப்பில் டோட்டலாக அந்த கோவத்தை எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி அணைக்கிற மாதிரி திருப்பி அடிப்பார் பார்த்தீங்களா, அந்த சீன்லாம் சூப்பராக இருந்தது. அந்த காரோட ஃபைட் சீனுக்காகவே ஒரு 5-6 டைம் பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையிலே கதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வேவ் லென்த்தான கதை. உண்மையிலே ஃபாரின் மூவி பார்த்தா எப்படி இருக்குமோ ஃபீலு, அந்த ஃபீல் அப்படியே இருந்தது இந்த படத்தில். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஏன் அப்படின்னா இப்போ நான் தான் சொன்னேன், அஜித் சாருன்னு சொன்னாலே எல்லாருக்கும் மைண்டில் என்ன வரும்? ஒரு மாசான டைலாக்கு, மாசான ஆக்ஷன் சீனு, அந்த ஒரு இது மாசான காமெடியுமே அவர் வந்து காமெடியவே ரொம்ப மாசாக கொடுப்பார் அஜித் சார். ஸோ இந்த ஒரு இதுதான் வரும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் அவர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக நின்னாலே ஹிட்டு கொடுக்க முடியும் அப்படின்னா அது விடாமுயற்சியாக தான் இருக்கும். அப்படி ஒரு ரொம்ப சைலண்ட்டான கில்லர்னே சொல்லலாம். ரொம்ப சைலண்ட்டாக போகும். ஃபஸ்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஓகே இதுக்கப்புறம் என்னடா அடிச்சுக்கிட்டே அடி வாங்கிட்டே இருக்காரு அஜித் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். செகண்ட் ஹாப்லலாம் பயங்கர ஸ்பீடு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் அந்த காரோட ஃபைட் சீன் ஒன்று மேக் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே அது எப்படி மேக் பண்ணாங்கன்னே தெரியாது. அப்படியே தலைகீழாக பிறண்டு அப்படி திருப்பி வந்து நிப்பாடி திருப்பி ஃபைட் பண்ண ஆரம்பிப்பார் பார்த்தீங்களா, அந்த சீனுக்காகவே ஒரு 5 டைம் பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெரிய ஸ்க்ரீன்லலாம் அதெல்லாம் ஸ்லோ மோஷன்லாம் தேட்டரில் வைக்க மாட்டாங்க. பட் ஸ்லோ மோஷன் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பார்க்க நிப்பாட்டி பார்க்கலாம். அந்த அளவுக்கு இது எப்படி எடுத்திருப்பாங்கன்னே ஒரு டவுட் வரும்ல, அந்த ஒரு டவுட் இருக்குது ப்ரோ. ஆக்ஷன் சீன்ஸ் ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து அவர் அடி வாங்குவார். அப்போ வந்து கோபம் வந்தது. செகண்ட் ஹாப்பில் திருப்பி அடிக்கும் போதெல்லாம் இன்னும் அடியா, அதாவது நம்ம அடிக்கும் போது கூட அங்கே ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு லைட்டாவது வலிக்குமேன்னு தோணும். இவனுக்குலாம் வலிச்சாலும் பரவாயில்ல, சும்மா கொன்று எடு அப்படிங்கிற அளவுக்குலாம் தோணும்ல, அந்த அளவுக்கு இருந்தது. செகண்ட் ஹாப்பில் உண்மையிலே ஆக்ஷன் சீன்ஸுங்கிறத தாண்டி எனக்கு அந்த கார் சீன் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ ஏன்னா உறுத்துக்குரியது கார் தான். ஸோ அந்த கார் சீன் சூப்பராக இருந்தது. அவர் தான் வில்லன். ஆக்சுவலி உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு என்னென்னா ஃபஸ்ட் ஹாப்லலாம் நான் பார்க்கும்போதே வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காட்டும் போதுலாம் சரி அவரை வில்லனாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன். நம்ம ஆர்னவ் தான் வில்லன். ஸோ அவரும் வில்லன், இவரும் வில்லன், இவங்க எல்லாருமே ஒரு இதுங்கிற போது அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது எனக்கு என்னென்னா நிறையா இடங்களில் வந்து அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்போது கூட, அமைதியாக இருக்கும்போது கூட எனக்கு அவர் அஜித் சார் மேலே கோவம் வந்தது. இவ்வளோ சைலண்ட்டாக ஏன் சார் இருக்கீங்க, திருப்பி அடிங்க சார் அப்படின்னு சொல்லி
கேள்வி கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஆனால் ஒரு மாசான டைலாக் இல்லாமல் மாசான எதுவுமே இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக கடைசி கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணுவார். அவ்வளோ அழகாக இருக்கும். என்ன அப்படின்னா த்ரிஷா நம்ம இறக்கி விட்டுட்டு கடைசி நான் இவ்வளோ பண்ணிட்டேன் உனக்கு ஆனால் நீ ஏன் என்னை காப்பாற்றின அப்படின்னு கேட்கும்போது ஐ லவ் யூ பிகாஸ் ஐ லவ் யூ அப்படிம்பாரு. பார்த்தீங்களா அந்த ஐ லவ் யூ சொல்லும் போது டோட்டலாக அப்படியே ஐஸ் மாதிரி நாங்கள் உருகிட்டோம். எங்களை பார்த்து சொன்ன ஒரு ஃபீல் கிடச்சிது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது படம். எனக்கு வந்து ஆக்சுவலி வந்துட்டு அஜித் சார் ஃபைட் சீன் வரும்போதுலாம் ஒரு பிஜிஎம் ஒன்று போடுவார். செம்ம மாசாக இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் அந்த சாங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டான்ஸு. தேட்டரில் ஃபுல்லாகவே ஒரே ஒரு சாங் மட்டும்தான் உண்மையிலே வைப் சாங்கு. இன்னொரு சாங் வந்து ரொம்ப ஸ்லோ சாங்கு, அதாவது எப்படின்னா ஃபீலிங்கான சாங். ஆனால் அந்த சாங்குமே நம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதை தாண்டி பிஜிஎம் சூப்பராக இருந்தது. நிறைய இடங்களில் ரொம்ப ஸ்லோவான பிஜிஎம் போட்டாலும் அவர் ஒரு ஃபைட் சீன்லேயே மாசான பிஜிஎம் போட்டதெல்லாம் சூப்பராக இருந்தது. படம் ஸ்டார்ஸ் நல்லா ட்ரெய்லரில் வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருந்தாங்க. அர்ஜுன் சூப்பரு, நல்ல ஆக்டிங், ஆர்எஃப் ஆல் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்ல மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. தேரி கேட்க நல்லா இருந்துச்சு. அந்த சீனு, அந்த கலர் யூசேஜ் அசர்பைஜானில் எடுத்த படம். ஸோ ஈக்குவலாக இருந்துச்சு. எதுவுமே வந்து ரொம்ப ஃபேக்காக இல்லாமல் ரொம்ப ஒரிஜினலாக நல்ல அழகாக இருந்துச்சு. அவுட்புட்டு நல்லா இருந்துச்சு. அது வந்து இதுலேருந்து கொஞ்சம் புதுமையாக தான் இருக்குது. ஒரு சீரியஸான ஒரு டாபிக் தான். எல்லா நேரத்தில் ஆக்ஷன் இல்லாமல் எல்லா நேரத்துலையும் ஜோக் இல்லாமல் வெரி நல்லா ஸ்மூத்தாக ஸ்லோவாக நல்லா சூப்பராக போச்சு. நல்லா செம்ம காம்பினேஷனு. ரெண்டு பேருக்கும் நல்ல காம்பினேஷனு. ரெண்டு பேரும் படத்தில் அவ்வளோ யங்காக இருக்கிறாங்க, ரொம்ப யங்காக இருக்கிறாங்க. அஜித்தோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பெரும்பாலும் லாஸ்ட் இயர்ஸோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப உடம்பு வச்ச மாதிரி. ஆனால் இந்த படத்தில் அப்படிலாம் இல்லை. நல்லா பாடி நல்லா ஃபிட்டாக ஆக்கி வச்சு ரெண்டு பேரும் நல்ல பேர், பெஸ்ட் பேர். அது சேஞ்சஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து 10 years ago 12 years ago கடந்த காலம் அப்புறம் கரண்ட் சிச்சுவேஷனு. ஸோ அந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும் அந்த படத்தில். ஸோ நல்லா பேலன்ஸாக இருந்துச்சு படம். ஆமாம் இதில் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த யங் ஏஜில் பண்ணுறது வந்து இந்த லுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. லைக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கு. நம்ம அஜித்தை வந்து அந்த மாதிரி லுக்கில் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இந்த லுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சவாடிக்கா பாட்டுக்கு நல்ல அழகான ஒரு அட்டையர், நல்ல சூட்டு, செம்ம மேட்சிங். அது லொக்கேஷன் அழகாக இருந்துச்சு. மெஜாரிட்டி ஃபுல்லாகவே அசர்பைஜான் தான் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அந்த சீனரி, அந்த டெசர்ட்லேருந்து எடுத்தது நல்லா கரெக்டாக இருந்துச்சு. அது சூப்பர், ஒர்த்து செம்ம ஒர்த்து வந்து